சொல்றாங்க. அதை எதிர்த்து மேல்முறையீடு செய்கின்ற அரசாங்கம் ஒரு அரசாங்கமா? குற்றவாளிகள் யாரா இருந்தாலும் உச்சபட்ச தண்டனை அவங்களுக்கு கொடுக்கப்படும் முதலமைச்சர் பேரவையில் சொல்லி என்ன பிரயோஜனம்? அவரு வரிக்கு வரி சொல்றாரு. அவர்தான் எங்களுடைய அனுதாபிக்கிறார். அழுத்த திருத்தமா சொல்றார். அவர் கட்சி உறுப்பினர் இல்லை, அனுதாபி. எல்லா நிகழ்ச்சிக்கும் வருவார், மாநாட்டுக்கெல்லாம் வருவார், அப்படி எல்லாம் பேசுறாரு. அப்படி இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டாமா எந்த அளவுக்கு அவருக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கிறார் என்பது முதலமைச்சரே தெளிவுபடுத்தினார். இந்த நீட் விவகாரத்தில் எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே அப்படின்னு சொல்லிட்டு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜயும் அதே ஒரு கருத்தை பதிவிட்டிருக்காரு. நீங்க எப்படி பாக்குறீங்க? எல்லாத்தோட பொதுவான கருத்து, அவருடைய கருத்து அவர் பதிவு பண்ணிருக்காரு. பெரியார் சம்பந்தமா அது உண்மையிலேயே வருத்தத்துக்குரியது. ஒரு இறந்த பெருந்தலைவரை பற்றி அவதூறாக பேசுவது ஏற்றுக்கொள்ள முடியாது. இன்றைக்கு அவர் வாழ்ந்த காலம், பாமர மக்களுக்கு அவரால் ஏற்பட்ட நன்மைகள் ஏராளம். அந்த காலகட்டத்தில் தாழ்த்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட ஏழைகள், பின்தங்கியவர்களுக்கு பெரியார் போல் இருக்கின்ற காரணத்தினால்தான் ஏற்றம் பெற்றார்கள். அதையெல்லாம் மறக்கக்கூடாது. யாராக இருந்தாலும் அந்த தலைவர்களை அவதூறாக பேசுவது, விமர்சனவது ஏற்றுக்கொள்ள முடியாது, சரியல்ல. அதோட இந்த தினம் பாத்தீங்கன்னா நான் பேசிய வீடியோ கேஸ்ட் வேணும்னு கேட்டேன். ஏன்னா எல்லா தொலைக்காட்சியும் கொடுக்கணும், ஏன்னா எடிட் பண்ணிடுறாங்களே, கிளிப்ஸ் வேணும்னு கிளிப்ஸ் வேணும்னு கேட்டேன். வீடியோ கிளிப்ஸ் வேணும்னு கேட்டேன். பாருங்க, தினத்தந்தி பேப்பர்ல 2 மணி 52 நிமிடம் பேசியதாக பத்திரிகையில் வந்த செய்தி. நான் அவ்வளவு நேரம் பேசினேன். நாங்க லெட்டர் மூலமா நான் கேட்டேன், நான் பேசிய வீடியோ கிளிப்ஸ் கொடுன்னு கேட்டேன். அவரு 2 நிமிஷம் வீடியோ கொடுக்கிறார், 2 நிமிடம் வீடியோ கிளிப்ஸ் கொடுக்கிறார். அப்படிப்பட்ட சபாநாயகர்கிட்ட என்ன பதில் வரும்? எங்க நடுநிலையோட அவர் அவை நடத்துறாரு. ஆளுங்கட்சிக்கு ஒரு நீதி, எதிர்கட்சிக்கு ஒரு நீதி. அதனாலதான் இந்த பொள்ளாச்சியில இப்படிப்பட்ட தீர்ப்பை கொடுத்திருக்காரு. அது அப்பப்ப தொழில்நுட்ப பிரச்சனை வரும், அதுக்கு அப்பப்ப வைரஸ் பிடிக்கும். இந்த பக்கம் அண்ணா திமுக பக்கம் திருப்பினா வைரஸ் ஏறிடும், திமுக பக்கம் திருப்பினா வைரஸ் மறைஞ்சு போயிடும், அது ஸ்பீக்கர் பக்கம் திருப்பினா முழுசா வைரஸ் மறைஞ்சு போயிடும். இப்படிப்பட்ட டெக்னிக்கு நம்முடைய சட்டப்பேரவை தலைவர் பார்த்து கத்துக்குவோம். முக்கியமான அறிவிப்பு கூட இதுவரை நீங்கள் நிறைவேற்றப்படவில்லை. அதில் முக்கியமானது ஒன்று, நீட் தேர்வு ரத்து செய்யப்படும். நீட் தேர்வில் தமிழ்நாட்டிற்கு விதிவிலக்கு பெற்றுத் தரப்படும் என்ற ஒரு முக்கிய அறிவிப்பு.